ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வீரோ வேர்ல்ட். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேரி டீச்சர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் பார்ட் 1 போட்டாச்சு. இது வந்து பார்ட் 2 கேம் பிளே. ஸோ பார்ட் 1 பார்க்க மாட்டீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாங்க உள்ள போகலாம். ஓகே, இது வந்து பார்ட் 1லேயே நம்ம கிட்டத்தட்ட சாப்டர் 1ல் பாதி முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் இருக்க மீதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, இது வேறு பார்த்தீங்கன்னா ஆடி கூடாட்டி அமாவாசை கூடாட்டி விளையாடிட்டுருக்கேன் நல்லா. ஓகே, நம்மள போகலாம். ஓகே, சீக்கிரம் லோட் ஆகி சொல்லடா. ஓகே, சாப்டர் வந்தாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடிச்சாச்சு. ரொம்ப அதெல்லாம் பார்க்காம இருக்கேன், பார்த்து வந்துடுங்க. ஓகே, பேக் ஹேர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் நம்ம ஸ்கேரி டீச்சர் வந்து தலைக்கு பண்ண போதான் சொல்ல ப்ளீஸ். அதாவது தலைக்குளிக்க போதான். அதுக்கு வந்து ஷாம்பூ வந்து ஏதாச்சும் கலந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்கேரி டீச்சர் வந்து டீச்சராக இருக்காங்க. அந்த ஸ்கூலில் இருக்க பசங்களை வந்து அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த பசங்க வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சில ப்ளீஸ். இப்போ நம்ம அதில் இருக்க ஒரு பொண்ணை தான் விளையாடுறோம். ஓகே, இப்போ பேசிப்பிச்சுங்க அந்த கேரக்டர் தான் நம்ம விளையாடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, சுடு தண்ணி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மேலே தான் இப்போ சுற்றிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு இப்போ டைம் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது வேறு ஏதாச்சும் கலக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போதைக்கு எதுவும் கிடைக்கிறமா நமக்கு தெரியல. சரி, பேசாமல் மேலேயே போய் பார்த்துடலாம் சில ஊட்டிஸ். அதுக்கு வந்து இவ்வளோ டைவர்ட் பண்ணணும். பார்த்து அவ்வளோ டைவர்ட் பண்ணுவோங்க. இப்போ இந்த ரிங் பெல் அடிக்கணும். ஓகே, அவளே கீழே வரா. ஸோ இதுதான் கேப்பு. நம்ம உஷாராக மேலே ஏறி போயிட்டோம் சில ஊட்டிஸ். கீழே மட்டும் விழக்கூடாது. இந்த கேம் வேறு ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் விளையாடி. நீ கீழே கரடிக்கலவி நீக்கவ அங்கே இருக்கா போல். பட் இப்போதைக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்றது நம்ம காமிச்சிட்டாங்க. இந்த கேம் டெவலப்பர் இருக்கானுங்களே, அந்த விஷயத்துல இவங்களுக்கு நம்ம வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ ஜிம்மு தான் இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லை. இவங்க மூன் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஐயோ, என்னடா இந்த ரூமு திறக்க மாட்டேங்குது. சரி, எல்லாம் உசுரம் வாங்கி தொலைதுங்க சில ப்ளீஸ். ஐயோ, வேறு உள்ளே வராளே ஸ்கேரி டீச்சர் வராளே. நீங்கள் என்ன பண்ணுவோம், பேசாமல் வெளியே ஓடி போயிடுவாங்க. யாப்பு ஓடுறா போயிட்டு இல்லை. என்னடா நகரவே முடியல. சரி, இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த பூஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூஸ்ட் எடுத்துக்கலாம். துரத்தும் போது ஓடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அவள் கீழே தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கா. பட் அவள் மேலே இது வராலான்னு தெரில. ஸோ அது வரைக்கும் நம்ம மேலேயே சுற்றுவோம். ஏன்னா ஒரு ஃப்ளோராச்சும் நமக்கும் அவளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா வெளுத்துருவா. ஸோ இந்த கேர்ஃபுல்லாகவே விட்டு இருக்குன்னு சொல்லி ப்ளீஸ். இது என்ன இந்த பாத்ரூமுக்கான ஒர்க் ஷாப்லாம் இருக்குதா? பாத்ரூம் எங்கடா வச்சுருக்கீங்க? எருமை மாடுங்களா? ஓகே, ஐயோ பார்த்துட்டாளா? ஐயோ பார்த்துட்டா சில ப்ளீஸ். இல்லை வேறு பட் அவள் பார்த்துட்டா. பட் நம்ம அதுக்குள்ளே ஓடி வந்துட்டோம். பெரிய ரோதனையாக போச்சுங்க இதோட. வேறு கன்றாவி மூன் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்லை, நம்ம வந்து இதில் பெல் அடித்து தான் தூக்கணும். எல்லாம் நம்ம பார்த்து துரத்துவா. இப்போ ஓகே, நம்ம பெல் அடித்தே தூக்கணும். பெரிய ரோதனையாக போச்சு இதோட. ஓகே, அப்படியே போகணும் சொல்ல ப்ளீஸ். இப்போ இன்னும் நான் ஒரு பொருள் கூட எடுக்கலை. வீடியோ ஆரம்பித்து 4 நிமிஷம் மேலே ஆகுது. போகிறாளா? கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம திருப்பி யூடியூப் போட்டு போகிறா. அது பார்த்து இந்த பாத்ரூமை வேறு தூக்கிட்டு போய் எங்கிட்ட வச்சுருக்கானுங்கன்னு தெரில. சனியாக முடிச்சுங்க. சரி, இது தேரத்துக்குள்ளே எனக்கு போதுமோன்னு ஆகிடுதுடா. ஓகே, எங்கே இது படிக்கிறது? எங்கே வச்சுருக்காங்க மக்களே? நான் ஏறி வந்தது எங்கே, இவனுங்க எங்கே வச்சுருக்கானுங்க? சரி, இது என்னது ஹேர் ரிமூவரு. ஸோ நமக்கு தேவையான ஒரு பொருள் சில ப்ளீஸ். ஏன்னா இதை பற்றி நம்ம ஷாம்பூவோட கலக்க சொல்லியிருக்காங்க. ஷாம்பு இது என்னது? இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, இதுதான் ஷாம்புன்னு நினைக்கிறேன் சில ப்ளீஸ். இதை வந்து இதோட கலந்துட்டு வேறு வந்து இண்டு தொலைஞ்சிட போகிறா. அதுக்குள்ளே நம்ம ஓடிடணும். பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். போகவே மாட்டா நம்மளை.
பிடிச்சி அடிக்கிற வரைக்கும் அவள் விட மாட்டா. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், கேர்ஃபுல்லாக அப்படியே ஓடிடுவோங்க. ஓடி போயிட்டு நம்ம இறங்கிடுவோம். ஸோ அவள் அந்த பாத்ரூமுக்கு போயிடுவா. அவளுக்கு அங்கே தலையில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இப்போதைக்கு எதுவுமே செலவு பண்ணல. நம்ம கிட்ட வேறு இப்போ 3 ஸ்டார்ஸ் இருக்குது. நம்ம ஹீட் இப்போதைக்கு எதுவும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் 3 நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் அப்போ சதத்துக்கு இந்த ஜிம் வழியாக போனதுக்கு நான் இப்போ சதத்துக்கு இங்கேயே போயிருப்பேன். சரி எல்லாம் தலையிட்டு ஓகே. பார்த்தீங்கன்னா அவள் குளிக்க போகிறாங்க. நான் குளிக்க போகிறேன் இப்போ இங்கே மிட்டாய் குளிக்க போச்சல குடி. ஸோ இது பொதுவாக பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. என்ன தேங்காய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா? ஓகே தலையை தேய்க்கிறாளா? அப்படியே என்ன நடக்க போது தெரியல. பார்ப்போம் பொறுமையா. அப்படியே ஃபுல்லாக போடு ஒரு முடி கூட இல்லை. ஆத்தாட்டி போய் பார்க்கட்டும். அழுரா. சரி ஓகே. இதோட வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு கேம் பிளேன்னு சார் நெக்ஸ்ட்டு கேம் பிளேன்னு பண்ணுறது நெக்ஸ்ட்டு ப்ராங்க் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே என்னது டாக் சோல்ஸ் இதனா ஓகே ஓகே சார் குட்டீஸ். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் பாத் எடுக்க போகிறானாங்க. அதுக்கு வந்து அவள் உட்காந்துருக்க அந்த சேரை வெட்டணும்னு சொல்கிறாங்க. வெட்டிடுவோம். வேறு லெவலில் வெட்டலாங்க வாங்க. இது வந்து ஓரளவு ஈஸி தான். 3 வாட்டி மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான். போன வாட்டி ஈஸி தானா. அந்த ஜிம் ரூம் வழியாக சுற்றி தான் வீணாக போச்சு டைமே. சரி என்ன பண்ணலான்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. வயசான காலத்து ஒரு எக்ஸசைஸ் தேவை இவளுக்கு. இப்போ இவ்வளோ வேறு எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து முடியும். உடன் ஷோ எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ டைவர்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ உடன் ஷோனால் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே பெல்ல அடித்தாச்சு. தாடியா வேறு எந்த பக்கம் வராது இல்லையே. பார்த்துட்டானா துரத்துவா. ஸோ பார்க்கலாம். ஓகே நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம் ஷெட்டு வழியாக போகும் சொல்ல ப்ளீஸ். ஏன்னா அதில் வந்து டைவர்ட் பண்ணி நம்மளால் விளையாட முடியுமே. இல்லைனா பிடிச்சிருவா பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ இங்கே வந்து ஷா இருக்குது உடன் ஷா. ஸோ நம்ம எடுத்தாச்சு. என்ன பண்ணுவோம் அந்த அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து சேரில் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கேம் டெவலப்பர் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே மேலே ஷோ பண்ணிடுறானுங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே உட்காருவாள் அவள். ஆனால் இடம் ஒன்று மாதிரி ரெட் சிம்பிள் காமிச்சிச்சு. பட் தெரியல எதுக்கும் கட் பண்ணி வைக்கணும். இல்லைங்க அவள் அங்கே உட்காருவான்னு நினைக்கிறேன். ஐயோ தப்பாக கட் பண்ணிட்டேன் போல டீச்சரை ப்ளீஸ் போச்சு. அவள் அங்கே உட்காருவா. ஏன்னா இன்னும் அந்த அப்ஜெக்டிவ் மார்க்கில் பார்த்தீங்களா அது வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஏதாச்சும் பை பண்ண தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவுட் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த காசு நம்ம சும்மா தான் வச்சுருக்கோம். நம்மகிட்ட ஃபோன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அந்த பாருங்க 50 ரூபா தாங்க இருக்குது. என்னடா இப்போனா நான் ஜெயிச்சு இப்போ என்னடா பண்ணுவேன் கடவுளே. சரி ஓகே அவள் போட்டு தலைவிட்டி சார் வெளில எதாவது நம்ம அவுட் ஆகணும்னு தலையில் எழுதிக்கிட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் போகலாம். ஓகே நான் வேறு தப்பாக கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் உட்காந்துருக்க சார் வந்து வேறு நினைக்கிறேன் சார் ப்ளீஸ். சரி பார்ப்போனுங்க. அவள் வேறு வந்துட்டா. ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் பார்க்கணும். நம்ம எதுக்கும் அவசரப்படக்கூடாது. சீக்கிரம் போய் உட்காந்து எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது போய் தொலை. ஓகே என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் சொல்ல தப்பான சேனல் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். நான் தான் சொன்னேன்ல நம்ம வந்து தப்பான இதுக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம திருப்பி ரீப்ளே விளையாடணும். ஸோ ஓகே வாங்க என்ன பண்ணுற தலையிழுத்து. நம்மகிட்ட காயின்ஸ் வேறு இல்லை. காயின்ஸ் முன்னாடி ஜெயிச்சு என்னடா பண்ணுவோம். எனக்கே ஞாபகம் இல்லை. ஏதாச்சும் செலவு பண்ணிட்டேன்னா இல்லை இவனுங்க பிடிங்கிக்கானுங்களா நான் விளையாடுறதுனால. இன்னும் கருமமும் போங்கலே கொடுத்தமாக கொடுத்து பிடிங்கிறானுங்கம்மா. ஓகே இந்த சேர் கடை சொல்லி முடிஞ்சா முன்னாடிக்கு சேரை கட் பண்ணிவிட்டு அங்கே தான் கட் பண்ணணும். ஓகே வாங்க இந்த வாட்டி உஷாராக நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைவர்ட் பண்ணி தான் நம்ம விளையாட போடும். ஓகே சீக்கிரம் வாடி அப்பா. எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாம். எக்ஸசைஸு பெரிய எக்ஸசைஸ் உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் பாரு. எங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. இவள் ஒருத்தி ஐயோ வந்து தொலைடி எப்பா எக்ஸசைஸ் பண்ண சாவடிக்கிறா சொல்லுங்க.
2 வாட்டி அமைஞ்சாச்சு. அவள் வரணும். ஓகே அப்படின்னு நம்ம மெதுவாக போவோம். நம்ம அந்த படி யூஸ் பண்ணி போயிட்டு வந்தோம்னா நம்ம தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். பல போகிற தலைப்பிடிச்சு போகிற பொறுமையாக போகிறா. நம்ம அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் விளையாடணும். ஏன்னா போனால் நான் அவசரப்பட்டு தான் எல்லாம் மொக்க வாங்கினேன். ஓகே இதை எடுத்துக்கலாம். லாஸ்ட்லாக இருக்கணும். நம்ம கிச்சனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. திருப்பி ரிட்டன் வச்சுக்கு அதோட மேலே மாடிக்கு போகிறா. ஓகே நமக்கு இப்போ வந்து தொல்லை கிடையாது. ஸோ அந்த கேப் நம்ம இந்த சேரில் கட் பண்ணி விட்டுடலாங்க. நீ மாடியிலே இது ஓபா இங்கே தான் நினைக்கிறேன் சார். ப்ளீஸ் இந்த லெக்கு எங்கடா கட் பண்ணு. ஓகே இங்கே வெட்டியாச்சு. ஸோ நம்ம வேக வேகமாக ஓடி போயிடலாம். பாருங்கள் இப்போ தான் நமக்கு அப்ஜெக்டிவே மாறி இருக்குது. போனால் நம்ம தப்பானதை கட் பண்ணனால நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவ் வந்து மாறலை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி போயிடுவோங்க. இப்போ கிச்சனுக்கு வந்துட்டா திருப்பி பழையபடி. ஸோ நம்ம அதுக்குள்ளே வெளியே ஓடிடலாம். நம்ம கொஞ்சம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லா பசங்களும் நான் நல்லா சொல்கிறேன், ஈஸியாக இருக்கணும்னு. ஓகே வாங்க நம்ம போகலாம். ஓகே அதுக்கப்புறம் தான் ரா பிளாக்ல வந்து லாவா மோடு போட்டு செம்மையாச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராமி போடணும். அதுக்கப்புறம் டிசோஸ்டர்ஸ் தான் போட வேண்டியிருக்கு. ஸோ உட்காண்ட போடு போட்டுக்கிட்டா அவ்வளோதாங்க சுத்தம். இப்போ நெக்ஸ்ட் லெவலில் என்ன கொடுக்குறானுன்னு பார்க்கலாம். ஓகே முடிப்போமா தெரியல, முடிஞ்சாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே இந்த கலர் கலக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா இவளுக்கு வந்து ரொம்ப குளிர் தான் சில ப்ளீஸ். ஸோ அதனால் அந்த நெருப்பை வந்து வச்சுருக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம அந்த கலர்ஸ்லாம் கலந்து அவளை வந்து தொல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டான் வாங்க. ஓகே என்ன பண்ணுறான்னா உட்காந்துக்கிட்டா ரொம்ப குழுது பிள்ளைக்கு சில ப்ளீஸ் அன்றைக்கி ரொம்ப குழுது பண்ணிக்கிறதுனாலே இவளுக்கும் நம்ம மாதிரி தான் நினைக்கிறேன். சரி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கடி இருக்க நீ? ஓகே அவள் கிச்சனுக்கு தான் போய்கிட்டு இருக்கான்னு. ஓகே கேர்ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணணுங்க. ஏன்னா அவசரப்பட்டுட்டோம்னா அவ்வளோதான். ஓகே மெதுவாக கதவு போய் திறக்கலாம். பாருங்களா அவள் அப்படி கூட போய்கிட்டு இருக்கா. இப்போ கிச்சனில் தான் நம்ம தண்ணி எடுக்கணும். ஓகே போயிட்டா சார் ப்ளீஸ். ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காட்டணும். நம்ம அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணுவோம், கிச்சனில் போய் தண்ணி எடுத்துடலாம். தண்ணி எடுத்தாச்சு. பட்டு நம்மளை பார்த்துடக்கூடாது. அதனால ஐயோ பார்த்துட்டா சில குடிஸ். ஓடு 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 ஓடு. ஐயோ பார்த்துட்டாலே துரத்துறா. ஐயோ ஓடுறா கைப்பில் ஓடு பின்னாடியே துரத்துறா சில குடிஸ். ஓடு அப்பா நல்ல வேலை. ஆனால் அதில் வந்து நான் கொஞ்சம் தான் வெறுப்பேற்றேன். ரொம்ப வெறுப்பேற்றினா பயங்கரமாக துரத்துவா. ஸோ அவளுக்கு ரொம்ப அவ்வளோ வெறுப்பேற்றலை. அதனால் வந்து அவள் கம்மியாக தான் துரத்துனா. திடீர்னு பார்த்துட்டாங்க சில ப்ளீஸ். சரி ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நான் ஏன் வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றினா அவள் கண்டுபிடிச்சிருவா. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபயர் பிளேஸில் போய் வைக்கணும். இன்னும் நம்ம வெறும் கேஸ்லிங் எண்ணெய் விட்டு நம்ம மேலே வெடிச்சோம். இப்போ இதே வந்து அது ஏற்றுறா அப்படின்னா அவன் மேலே தான் சில ப்ளீஸ் வெடிக்கும். நான் எப்படி ஸோ வந்து கேர்ஃபுல்லாக அவளை ஃபாலோ பண்ணணும். அவன் வேறு எங்கே வரா, வெளியே தான் வரான்னு நினைக்கிறான். அடியாரு போகணும் சரி பண்ணி சரி ஏற்றோட தாங்க முடியும். எப்படி கொஞ்சம் மேலே போயிடலாம். ஓகே நமக்கு டெவலப் பண்ணிங்களே காமிச்சிட்டாங்க. நான் எடுத்துட்டேன். ஓகே வேறு பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துட்டுருக்கா. வெளியே வராத ப்ளீஸ். ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம அந்த கேப்பில் வந்து உள்ளே போயிடணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம கீழே தான் போய் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வேறு பார்த்தீங்கன்னா கீழேயே சுற்றிட்டு இருக்காங்க. எப்போ கீழே ஒன்றும் சும்மா அப்போ வரமாட்டா. எப்போ வரக்கூடாதுனோ அப்போ தான் வருவாள். எல்லோரும் பெரிய ரோதனையாக போச்சு. சரி அவள் வந்து அங்கேயே சுற்றிட்டு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நெருப்பை வச்சிடணும். நம்ம கேஸ்லிங் எண்ணெய் ஊற்றினோன்னா அவ்வளோதான். இப்போ பெட்ரோல் ஊற்றிட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா திருப்பி வரும்போது வெடிச்சிடும் அது. ஸோ அதுக்காக தான். ஸோ அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆத்தாடி. எந்த வழியாங்க வரா? சரி இருங்க நம்ம என்ன பண்ணுவோம், கதவை சாத்திட்டு எங்கேயே இருப்போம். போய் தொலைடி இவன் ஒருத்தி. ஓகே அவள் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் அந்த வாசல் இல்லையா வர செலிபிரிட்டிஸ். ஓகே அவள் போட்டோம். என்ன பண்ணோம் அப்படியே மெதுவாக கீழே குதிச்சு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு போய் பார்க்கலாம். உள்ளே போயிட்டாடா போகிறா செலிபிரிட்டிஸ். பொறுமையாக போய்கிட்டு இருக்கா. கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா பார்த்துட்டானா இல்லை பிடிக்க வருவா. நான் முன்னாடி நம்ம பிடிக்க ட்ரை பண்ண 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டா. கேர்ஃபுல்லாகவே போகும். இவனுங்க வேறு அலாட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இருங்கடா
இந்த சைடில் நான் பார்த்துட்டு தான் போகிறேன். ஓகே என்ன சொல்லக்கூடியவ. ஓகே இந்த சோஃபா பின்னாடி தான் போகிறா. எப்போ ஏற்ற போகிறேன் எனக்கு சொல்ல போட்டு வெடிச்சிச்சு. சூப்பர் ட்ரட்டே சுத்தம் வெடிச்சு சதடிச்சு செகண்ட் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெவல் இன்னும் கொடுத்துருக்காங்கன்னு விளையாடிடலாம். ஓகே என்னன்னா அது ஓகே சொல்லக்கூடிய வந்து குளிக்க போகிறாலாம். அதனால் வந்து ஜெல்லோன்னு வந்து பக்க சொல்கிறாங்க. ஜெல்லோன்னா இது சரி போய் பார்ப்போம். இல்லைங்க அவள் குளிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அதனால் ஜெல்லோன்னு வச்சு ரொம்ப ஸ்டிக்கியாக பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஜெல்லூன்னு எனக்கு தெரிஞ்ச வீட்டில் தான் இருக்கும். நம்ம பேசாமல் காசுலாம் வேஸ்ட் பண்ணோம்னா ஜெல்லூன் வீட்டில் இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே இப்போ ஜெல்லூனை கண்டுபிடிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெல்லூன் எங்கே இருக்கும் அது வேறு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். மேலே சுற்றி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோமே. சரி பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம ஜெல்லோனை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் ஜெல்லோன் இருக்குமா நமக்கு தெரியல. சரி நம்ம இதை ட்ரிங்க் எடுத்துன்னு போகலாம். அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தான் போகணும் கேர்ஃபுல்லாக. ஏன்னா திடீர்னு போன வேகத்தில் ஏறி வரத்துக்கு ஆச்சரியமே கிடையாது. ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். மேலே பைத்தியக்காரி மாதிரி மேலே சுற்றினோட கீழே கூப்பிட்டு வரோம் பார்த்தியா. ஆனால் ஓகே இந்த ஜெல்லோன் வந்து இந்த கேம் டெவலப்பரிங்கில் காமிச்சிட்டாங்க. இதான் போல் இது சில ஜெல்லோன். இப்போ இந்த ஜெல்லோன் வந்து கிச்சனில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வேறு நிற்கிறா. சரி இப்போ பாத்ரூமில் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் கலர் ஜுவல்லரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது பாத்ரூமில் இருக்கும். அது போட்டுன்னா அவளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வேறு 3 லாக் பண்ணி தொலைஞ்சிட்ருக்காளே. அடி போடி நீ உட்காந்து 3 லாக் பண்ணு. நான் அதுக்குள்ளே பாத்ரூமுக்கு போகிறாங்க. வர ஐயோ இவன் நகர முடியலையே சில குட்டி. ஐயோ சீக்கிரம் போடா. பார்த்துக்கிட்டு தொலைச்சிட்டானா அவ்வளோதான் நம்ம கதை. அது அவ்வளோதான். இந்த கேம் வேறு அடிக்கடி ஹேங் ஆகுது ஃபோன் வேறு. ஓகே இப்போ வந்து மெதுவாக அப்படி கீழே குதிச்சிடணும். சரி ப்ளீஸ் இதை கேர்ஃபுல்லாக தான் போகணும். இதை ஓப்பன் பிளேஸை சுற்றிக்கிட்டு இருக்கா. அதனால தான் நம்ம பயமாக இருக்குது. ஓகே அதை முடிவு பின்னாடியே பார்த்து மெதுவாக போகலாம். வேறு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காளா. ஐயோ ஏதாச்சும் ரூம்குள்ளே போய் தொலைடி. அதுக்குள்ளே உள்ளே போயிடுவேன். உள்ளே போய் தொலைய மாட்டேங்கிறா இவ வேறு ஒருத்தி. ஓகே போகிறாளா. நானும் திடீர்னு பயந்துட்டேன். ஐயோ வேறு அலாக் பண்ணுது. சரி நம்ம என்ன பண்ணுவோம். ஐயோ பைத்தியக்காரி நிற்கிறாமா. ஐயோ இவ சொல்ல தாங்க இல்லை. போகிறாளா இறங்கலாளா மேலே வராளா வேறு தெரிஞ்ச நமக்கு ஆஃபீஸ் உள்ள போகலாம். சொல்ல ப்ளீஸ் இதான் நமக்கு ஆப்பு. இப்போ நம்ம கிச்சனுக்கு போயிட்டு அந்த ஜெல்லூனை தேடணும். நாங்கள் போய் தேடிடும். ஓகே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சொல்ல ப்ளீஸ் இந்த ஜெல்லூனு. ஸோ இதான் நினைக்கிறேன். இதுவா பார்ப்போம். இது எனக்கு சோயா சாஸு. அட பாவீங்களா. அப்போ அந்த ஜெல்லூன் எங்கடா வச்சு தொலைஞ்சிருக்கீங்க. இது என்னதுன்னே தெரியல. எடுத்து பார்ப்போமா. தீப்பெட்டி. அட நாய்ங்களா எங்கடா வச்சுருக்கீங்க அந்த ஜெல்லூனை. ஐயோ தேட விட்றானுங்களே. நான் பேசி காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் போல். ஃபோன் காசு விடுறதுக்கு வேங்கடையம் பண்ண வேணான்னு பார்த்தா இவனுங்க விட மாட்டேங்கிறானுங்க சொல்ல ப்ளீஸ். சரி நம்ம தேடி பார்ப்போம். இந்த ஜெல்லூன் இங்கே கிடைக்கிதானே. எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. சரி எங்கடா இருக்குது. வீட்டில் இல்லவே இல்லைங்க. ஓகே பொறுமையாக அங்கிட்டு இங்கேயும் தேடுவோம். உள்ளே வேறு ஒன்றுமே இல்லை. கபோர்டாக வச்சுருக்கானுங்க. ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. அவள் வேறு வந்து இருந்து தொலைஞ்சிட போகிறா. அது வேறு பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3 லாக் தான் பண்ணிருக்கியா. மணி 7:23. ஓகே வேறு ஒன்று போய் தொலை. ஓகே ஐயோ வேறு கிளம்பிக்கணும் வந்துடக்கூடாது. பயமாக இருக்குது. எங்கள் வீட்டு வேறு ஒன்று திறக்கலை. அதுக்குள்ளே கிடைக்குமா நமக்கு ஜெல்லூனு. கிடைக்கல சில ப்ளீஸ். நம்ம என்ன பண்ணுவோம். வெளியே ஓடுற வழியை பார்க்கலாம். ஆனால் இப்போ நமக்கு ஜெல்லூன் கிடைக்கிற மாதிரி தெரியல. பேச நம்ம காசு கூட்டே வாங்கிடலாம்னு தோணுது. இது 75 யூஸு. இதுவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே ரெண்டுத்தையும் காசு கூட்டே வாங்கியாச்சு. இதுக்காடா நான் இவ்வளோனா டைம் எடுத்துக்கிறேன். எனக்கு நான் காசு கூட்டே வாங்கியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஜெல்லூன் எடுக்கணும். நமக்கு அது கலக்கிறதும் காசு கூட்டி வாங்கியாச்சு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிச்சம் தான். என்ன பண்ணுக்கா பெல் அடித்தா அவளை கீழே போட்டு நம்ம மேலே போகணும்னு சொல்லிட்டு தான் மெயின் டார்கெட்டு. ஸோ வாங்க இப்போ ஒரு பெல் அடிக்கும்.
பில் அடிச்சாச்சு. அவளே கீழே வர நினைக்கிறேன். ஓகே நாங்கள் அந்த கிச்சன் அண்ணா வரேன். ஸோ அந்த கேப்பில் வந்து வேகமாக மேலே ஏறிடலாம். அவள் கிச்சன் அண்ணா வந்து போகிறதுக்குள்ள நம்ம பாத்ரூம் அண்ணா போயிடணும். நம்ம மட்டும் பார்க்கக்கூடாது. பார்த்துட்டான். ஐயோ பார்த்துட்டாளா? எங்கெங்கே இருக்காவ? அடி பைத்தியக்காடி. அங்கே கதவுக்கு வெளியே ஓடிட்டாங்க. வேற திருப்பி உள்ளே தானே வரா? பார்த்துக்கிட்டு தொங்கிட போகிறோம். இந்த பாத்ரூமை வேறு தூக்கிட்டு போய் எங்கே வைக்கிறானே தெரியல. தேடுறதுக்குள்ளே மூச்சு வாங்குதுங்க. இது டார்ச்சர் ரூம். ஐயோ பார்த்துட்டா. ஓடு ஓடு ஓடு. இவெல்லாம் எனக்கு பார்த்தா பயமே கிடையாது. நம்ம கிராணிகளவே நம்ம பயப்பட மாட்டேன். இதை வந்துட்டான். ஓடு ஓடு ஓடு. அப்படியே ஓடுவாங்க. சுற்றி முற்றி எதிர்க்க மட்டும் வந்துக்கிட்டு தொலைஞ்சிடக்கூடாது. அப்படியே கீழே ஓடினோம். ஐயோ இது வேறு சனியை தொலைய மாட்டேங்குது. ஓடுறான் வேற அம்மா என்ன இப்படி தோத்துறா? அடி பாடி எப்படி ஓடி வரா பார்த்தீங்கன்னா. ஓகே பாய். லவ் யூ ஆல். செலிப்ரேட் இது முடிச்சுக்கலாம்.